வணக்கம். பிரவுன் குகா மீடியா உங்களை வரவேற்கின்றது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான முதல் ஒரு சிக்கலான மற்றும் பதட்டமான சூழலாகும். தற்போது புவிசார் அரசியல் நிலைமைகளின்படி இந்த போரில் வெற்றி என்பது யாரோ ஒருவரை மட்டும் குறிப்பதாக இருக்காது. மாறாக இது ஒரு உலகளாவிய ரீதியில் பெரும் பொருளாதார மற்றும் உயிர் சேதங்களை விளைவிக்கக்கூடியது. அமெரிக்கா ஈரான் போரில் நேரடியான இராணுவ வெற்றி யாருக்கும் இல்லை. இருதரப்பும் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியான கலவையான விளைவுகளை சந்தித்துள்ளன. ஈரானுக்கு குறிப்பிடத்தக்க அரசியல் லாபமும் அமெரிக்காவுக்கு இராணுவ தந்திரோபாய முன்னெடுப்புகளும் கிடைத்துள்ளன. ஆனால் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பொருளாதார வீழ்ச்சியை இந்த போரின் உண்மையான விளைவாக பார்க்கப்படுகிறது. இது பற்றி மேலும் அறிய வாருங்கள் வீடியோக்கு செல்வோம். வணக்கம், எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களோ? வணக்கம் வணக்கம், எல்லாரும் நலமாக இருக்கிறோம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி என்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம். இன்று இந்த போர் தொடங்கி ஒரு மாதம் இன்று வரை நடந்த போரில் யாருக்கு வெற்றி? வெற்றி என்பது இலகையில் கணித்துவிட முடியாத ஒரு விடயம் என்றாலும் இந்த போரில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் என்ற 3 நாடுகள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தாலும் இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நடைபெறும் இந்த போரில் யாருக்கு வெற்றி, யார் இந்த உலகத்திற்கு தங்கள் நிலைப்பாட்டை உறுதியாக சொல்கிறார்கள் என்று பார்த்தால் அது ஈரானே தான் என்றுதான் நாங்களும் கணிக்க வேண்டியிருக்கிறது. இன்று வரை தான் எதை சொன்னாலும் அதிலிருந்து இம்மியளவும் பிசகாமல் அவர்கள் தங்கள் போரியல் நுட்பங்களை நிரூபித்து முன்னேறுவது ஈரானே. அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்ரேலுடன் சாரமாரியான கொடூர தாக்குதலை தொடுத்து தாங்கள் யார் என்று இஸ்ரேலுக்கும் ஏன் இந்த உலகத்துக்கும் இன்று வரை நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். என்றாலும் இஸ்ரேல் தனது அரசியல் ராஜதந்திர மூளையால் சும்மா இருந்த அமெரிக்காவை உசுப்பேத்தி இந்த போரிற்குள் இழுத்தும் விட்டதோ என்றே நோக்கர்கள் கருதுகிறார்கள். அதனால் இன்று இந்த அமெரிக்கா ஆப்பை இழுத்த குரங்கு ஒன்று அந்த பொறைக்குள் அகப்பட்டு செய்வது என்னவென்று தெரியாமல் பரிதாபமாக முழிக்கிறது. பாவமா அமெரிக்கா, இல்லை இஸ்ரேல் கட்டித்தனமா? ஐயா நீங்கள் கனக கயக்கிறீர்கள் ஐயா. நாங்கள் உள்ள வர விட்டு தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஈரான் அடிக்க கொண்டு பாருங்க, அமெரிக்கா அடிக்கிற அடிய சும்மா சொல்லுங்க. எல்லாரும் ஒவ்வொரு யூடியூப்காரர் சொல்றதை தான் நீங்கள் இந்த டிஎன் மேக் பண்றீங்க. வாங்குவாங்க ஃபாக்ஸ் நியூஸ் அதெல்லாம் கேட்டு பாருங்க, சொல்லணும் உண்மையா அல்சீரா கேட்டு பாருங்க. அமெரிக்கா தான் ஐயா அடிக்குது. என்ன ஒரு மாத காலம் ஒன்றும் செய்யல, இனி என்னத்தை செய்ய போகிறார் பாப்போம். என்ன ஒரு மாத காலம் ஓடி ஒழிச்சுட்டார். எவ்வளவு தலைவர் மேல போட்டாச்சு, எவ்வளவு இன்டெலிஜென்ட் போட்டாச்சு. தலைவரை போடுறதுல போராடிய போராடுறான் அதை நிறைவேற்றுறது உதாரணம். அமெரிக்கா எடுத்துக்கொண்டா டொனால்ட் மில்லியன் அங்க இருந்தோண்டு 50,000 ரக்கரன் சொல்லுவார் போர் நிறுத்தம் 5 நாளைக்கு. ஆனா அவங்களை அப்படி இல்லையே, போர் நிறுத்தம் ஒன்றும் இல்லை. நீ அடிச்ச நான் அடிப்பேன், நான் இல்லாட்டி என் தம்பி அடிப்பேன், தம்பி அடிப்பாடு என் தம்பியிட பிள்ளை அடிப்பேன். அந்த கொள்கையெல்லாம் இப்ப ஈரான் போயிட்டு வந்தது. அவங்களுக்கு தாங்கள் நினைச்சது சாதிக்குவோம். எங்களை தலைவனை கொன்றபடியால் நாங்கள் உங்களை தலைவனையும் கொல்லுவோம், கதையும் கேட்க மாட்டோம். அது பொலிசி அதுதான் அவங்க இப்ப சொல்றாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க அமெரிக்கா கொன்றது பிழை. ஏன்னு சொன்னா ஒரு பேச்சுவார்த்தைக்கு தகுதியான ஆள் இல்லை யாரோட கதைக்கல. அதான் மெயின் ரீசன். சொல்றேன் அமெரிக்கா இப்போ நாங்கள் செய்த போல அமெரிக்கா கொன்றது. அமெரிக்கா கொண்டு ஈரான் தாடி வந்து இப்ப ஒரு அடி சாங்கினாலும் பேச்சுவார்த்தை கொண்டதுக்கு அவங்க சொன்னா அதோட கதை. இவர் இருந்தாப்ப தண்டவாட்டில் இத்தனை விழுந்து சொல்றார். அவங்க எல்லாம் சும்மா பேசி முடிச்சுன்னா ஏதோ அடுத்த முதல்ல ஒரு 5 நாளைக்கு போர் நிறுத்தம் வந்து பேருந்துள்ள இப்ப கடைசியா 48 மணி நேரம் வந்து 5 நாள் இப்ப 10 நாள் ஆகுது. அவங்க ஒன்றுக்குமே அடி எந்த அடி, நீ இன்னும் அடித்தா நான் இன்னும் அடுத்த அடி. இது எப்படி தாங்க மாட்டேன். இது எப்படி இருந்தாலும் இன்னும் சில வாரங்களில் இதுக்கு ஒரு முடிவு சொல்லப்படும். என்றாலும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்கள் எதை நினைத்து இந்த போரை ஆரம்பித்தார்களோ அதை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று இந்த இராணுவ ஆய்வாளர்கள் கருத்தும் தெரிவிக்கிறார்கள். இந்த போருக்கு இஸ்ரேலுக்கு ஏன் தேவைப்பட்டது? ஏனென்றால் இந்த மத்திய கிழக்கு நாட்டில் இந்த ஈரானே இஸ்ரேலுக்கு மிகவும் எதிரான ஆபத்தான அச்சுறுத்தலாக நாடாக இருந்தது. அதனால்
அதனால் எப்படியாவது இந்த ஈரானின் தலைமையை அளிக்க வேண்டும், அவர்களின் இராணுவ பலத்தை சிதைக்க வேண்டும், அத்தோடு அவர்களின் அணு ஆயுத உற்பத்தியை நிர்மூலமாக்க வேண்டும் என்பதே இந்த இஸ்ரேலின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அதை தன்னால் தனியே களமிறங்கி அதை செயல்படுத்த முடியாது என்ற ஒரு காரணத்திற்காகவே அது அமெரிக்காவையும் கூட்டு சேர்ந்து இந்த போருக்குள் இழுத்தது விட்டது. பாவம் அமெரிக்கா இப்போது பரிதவிக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் தலைவர்கள் கொல்லப்படுவது என்பது பெரிய விடயமே இல்லை. அதனால் தான் கொமேனி இறக்க முன்பே தனக்கு இப்படி ஒன்று நடக்கும் என்றும் அதனால் தனக்கு பின்பு யார் யாரெல்லாம் தனது தலைமை பதவி வகிக்க வேண்டும் என்று அவர்களின் அதி உச்ச தலைவர்கள் ஏற்கனவே திட்டவட்டமாக நிர்ணயித்தும் விட்டார்கள். ஈரான்ல 31 ப்ரொவின்ஸ் இருக்கான். 30 ப்ரொவின்ஸ்காரன்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்களாவே போராடும் இங்கதான் போராடணும். அந்த 31 ப்ரொவின்ஸ்லயும் ஆக்கள் ரெடியா இருக்கிறாங்க. அதெல்லாம் இவங்க நெக்ஸ்ட் இடத்துல அடிக்கிறாங்க. ஒவ்வொரு ப்ரோவின்ஸுக்கும் ஒவ்வொரு கமாண்ட் சென்டர் வச்சிருக்காங்க. அப்ப அவர் இன்னொரு அடிக்க அடி இன்னொரு அடி. எனவே ஒரு அதிபர் கொலை செய்யப்பட்டால் அடுத்து யார் வருவார்கள் என்பதை ஏற்கனவே அவர்கள் நிர்ணயப்படுத்தி விட்டார்கள். அப்படி போரில் இறப்பது ஒன்றும் அவர்களுக்கு புதுமை இல்லை. வீர மரணத்தை முழு விருப்பத்துடன் ஏற்கும் இந்த ஈரானியர்களின் போர்க்குணமும் இதுதான். அல்லாவின் போலை சொல்லி இறப்பதற்கு அவர்கள் என்றைக்குமே பின்னன் நிற்க மாட்டார்கள் என்றே ஆய்வாளர்கள் கருத்தும் சொல்லுகிறார்கள். இந்த எண்ண வளங்களை குறிவைத்து தாக்கிய இந்த இஸ்ரேல் இதை தனது வெற்றி என்று கொண்டாடினாலும் அது உண்மையிலே அவர்களுக்கு வெற்றியே இல்லை. இந்த செயலை அமெரிக்க ஜனாதிபதியே கண்டித்தார். காரணம், ஒரு நாட்டின் இயற்கை வளத்தை அழிப்பது மிக தவறானது. இன்று எத்தனையோ நாடுகள் இந்த எண்ணெய் இல்லாமல் இருளில் இருக்கின்றன, பொருளாதாரத்தில் நொறுங்கி போயிருக்கின்றன. என்றாலும் ஈரான் தனது ஏவுகணையை இன்று 4000 மைல் தூரம் வரை சென்று துல்லியமாக தாக்கும் ஒரு இலக்கை தாக்கி அளித்திருக்கிறது என்றால் இதுவே இன்று பல நாடுகளுக்கு அடிவயிற்றில் புலியையும் கரைக்கும் ஒரு விடயமாகவும் மாறியிருக்கிறது. இது அமெரிக்காவிற்கும் லண்டனுக்கும் ஏன் இந்த உலக நாட்டுக்குமே மாபெரும் அதிர்ச்சியையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதையும் தாண்டி இந்த ஏவுகணை விடயங்களில் இதைவிட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை அவர்கள் கைவசம் வைத்திருக்கிறார்களோ என்ற பயத்தை நிச்சயம் இந்த அமெரிக்காவிற்கு இது கொடுத்தும் இருக்கும். அதனால் தானோ என்னவோ அந்த அதிர்ச்சியிலிருந்து அமெரிக்காவால் இன்னமும் வெளியே வராமல் மீள முடியாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பிதற்றுகிறதோ அமெரிக்கா என்று பலர் இராணுவ ஆய்வாளர்கள் கருத்தும் தெரிவிக்கிறார்கள். இது எப்படி இருந்தாலும் அமெரிக்கா நேட்டோ நாடுகளை இந்த போருக்கு வரும்படி அழைக்கிறார். யாருமே இவருக்கு பச்சை கொடி காட்டாத போது அந்த நேட்டோ நாடுகளை கடுமையாக வதையும் பாடுகிறார். அமெரிக்கா இல்லை என்றால் இந்த நேட்டோ நாடுகள் வெறும் காகித புலிகளே என்று அவர்கள் அந்த நாடுகளை மட்டமும் தட்டுகிறார். இது அவரின் கோபத்தின் வெளிப்பாடே ஆகும். அமெரிக்கா நினைத்தது தான் முன் போனால் இந்த நேட்டோ நாடுகள் எப்போதுமே என் பின்னால் தானே வரும் என்று. ஆனால் எந்த நாடுமே அமெரிக்காவுக்கு ஆதரவு கரம் கொடுக்கவில்லை. மாறாக போரை வலிந்து நீர்தானே ஆரம்பித்தீர், எனவே நீரே இதை முடிக்க வேண்டும் என்றே மற்ற நாடுகள் எல்லாம் விலகி கொண்டன. இது அமெரிக்காவுக்கு பெரும் கௌரவ குறைச்சலாகவும் பெரும் எரிச்சலான விடயமாகவும் மாறியுள்ளது. அதையும் தாண்டி இத்தாலியும் ஸ்பெயினும் நேரடியாகவே தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தது அமெரிக்காவுக்கு ஒரு தலைகுனிவாகவே பார்க்கப்பட்டது இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த போர் தொடங்கினால் என்னவெல்லாம் நடக்கும் என்று இந்த இராணுவ ஆய்வாளர்கள் சொன்னார்களோ அதை இன்று ஈரான் திட்டவட்டமாக செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதே ஈரானுக்கு வெற்றியுமாகும். இந்த ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் முதலாவதாக மூடும் என்றும் மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க இராணுவ தளங்களை ஈரான் நிச்சயமாக தாக்கி அளிக்கும் என்றே சொல்லப்பட்டது. அதை ஈரான் மிகவும் வெற்றிகரமாகவும் ஆணித்தரமாகவும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. ஈரான் தன் கைவசம் வைத்திருக்கிறது என்ற கேள்வியே இன்று பல அணு ஆயுத உற்பத்தி நாடுகளுக்கும் சின்ம சொப்பனமாக இருக்கிறது. இன்று வரை இந்த ஈரான் தான் வெற்றி பாதையில் இருக்கிறது. இந்த உலகம் அதை ஆதரிக்குமா இல்லை அமெரிக்கா வேறு ஒன்று எடுமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த போரில் வெற்றி இதுவரை ஈரானே என்றுதான் பார்க்க தோன்றுகிறது. என்றாலும் இந்த உண்மையான வெற்றிக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். எங்களை பொறுத்தளவில் அமெரிக்கா வந்தானே ஈரான் வந்தானே எங்கட எல்லாமே ஒன்றுதான். அவன் பாவம் செய்தானோ அவன் அனுபவிச்சிருவான். ஒரு சின்ன நாட்டுல போய் ஒரு இனத்தை அழிச்சவங்க எல்லா நாடும் தான். அதை எல்லாரும் இப்ப அனுபவிக்கணும்.
ஆனா அதே வேளையில அந்த இனத்தை அழிக்க தூண்டினவன் அவனும் அழிவான். அது மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.